ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? துணி துவைச்சாச்சா? துவைக்க போகிறீங்களா? நான் இப்போ தான் துவைக்க போகிறேன். எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத வேலை இந்த துணி துவைக்கிறது. இதில் கலர் போகிற துணி, கலர் போகாத துணி, ரொம்ப அழுக்குள்ள துணி, வெள்ளை துணி மூணாக பிரிச்சுக்கணும். இந்த துணியெல்லாம் மிஷினில் போடணும், இந்த துணியெல்லாம் கையில் துவைக்கணும், இந்த வெள்ளை துணியெல்லாம் ஆழம் சருப்பில் முக்கி துவைக்கணும். நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் துணி துவைப்பேன்னு சொல்லுங்கள். அடித்து போட்டிருக்கானா கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் படிகாரமும் இது போட்டால் துணி கலர் சேஞ்ச் ஆகிறதுல நல்லா பளிச்சுன்னு ஆகுது. அதனால இது கொஞ்சம் நாளாக இப்போ இதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கவங்க டெய்லி நம்ம துணியை துவைச்சிடலாம். ஆனால் இந்த வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்களா, வீட்டு வேலை பார்ப்பாங்களா, எல்லாத்தோட கஷ்டமான கடினமான வேலை என்னை பொறுத்தவரைக்கும் துணி துவைக்கிறது தான். அதுவும் சில நேரத்தில் இந்த மிஷினில் போடுற துணி அழுக்கு சுத்தமாக போகிறது இல்லை. ஆனால் நான் கொஞ்சம் நாளாகவே இந்த லாண்ட்ரி கார் சொன்ன அந்த ட்ரிக்கில் யூஸ் பண்ணுறேன். உண்மையிலேயே துணியெலாம் நல்லா சுத்தமாக. இந்த வெள்ளை துணிக்கெலாம் என்ன தான் ப்ரஷ் போட்டாலும் சில நேரத்தில் இந்த கலர் போடுறதே இல்லை, பழுப்பு கலரில் ஆயிடுது. இத்தனைக்கு ஆளாக போட்டு சர்ஃப் போட்டு இத்தனையும் துவைக்க இந்த துணி துவைக்கிறது கஷ்டமா இல்லையா சொல்லுங்கள். வேறு இந்த பேண்ட்டு செட்டு துவைக்கிறதுக்குள்ள ஆவி போயிடும். என்ன தான் ப்ரஷ்ஷை போட்டு தேய்ன்னு தேய்ச்சாலும் அழுக்கு சேனத்தில் போகிறதில்ல. சின்ன இதில் வேற இவர் மாடு மாதிரி எங்கேயுமே சாஞ்சி உட்காந்துடுறாரு. சின்ன சொல்கிறாரு சுத்தமாக அழுக்கு போலன்னு சொல்கிறாரு. துவைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கிட்னி வாயில் வருதுன்னு, போடுறவங்களுக்கு தெரியாது. பேண்ட் ஷர்ட் துவைக்க ரொம்ப பெரிய சவால். நிறைய பேர் ஜிம் போய் உடம்பை குறைக்கிறாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. பணத்தை கறியாக்காதீங்க. தினம் இப்படி ஆம்பளைங்களோட பேண்ட் ஷர்ட்டை துவைங்க, தானாக இது உடம்பு குறைஞ்சிரும். உங்களுக்கு உடம்பு குறைக்கணுமா, தொப்பை குறைக்கணுமா, ஜிம்க்கெலாம் போகாதீங்க. குனிஞ்சி நின்று கிடந்து வாளியில் போட்டு இந்த பேண்ட்டை முக்குன்னு அலசுன்னா வயிறும் குறைஞ்சிரும், உடம்பும் குறைஞ்சிரும். பிள்ளைங்க துணியை கூட துவைச்சிடலாம் போல். ஆனால் இந்த மனுஷன் துணி துவைக்கிறதுக்குள்ள ஆவி எத்து போயிடுது. அந்த அளவுக்கு அழுக்கு பண்ணி வச்சுருக்காரு. இத்தனைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு நாள் தான் போடுறாரு. ஏன்னா கடையில் வேலை பார்க்கும் போதே இதே துணி போடுறாரு. கடையில் போய் வேறு துணி மாற்ற மாட்டேங்கிறார். அதுதான் இந்த அழுக்கு பொடி இருக்குது. இவ்வளோ துணியும் துவைச்சாச்சு தனித்தனியாக. இது இப்போ நம்ம வெயில் படுற இடத்துல மழையில் துணியை காய வச்சாச்சு. காயறதும் அந்த வெயிலோட விருப்பம்தான். இனி இப்போ இவ்வளோ துணியை காய வைக்கணும். நீங்களே சொல்லுங்கள், இந்த கொட்டுற மழையில் எப்படி துணி காயுன்னு கேட்டால் துணி நாற்றடிக்குன்னு வேறு கம்ப்ளைண்ட் நம்ம மேலே. சரிதா, துணி துவைக்கிற வேலை எனக்கு எதுக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு இது ஒன்றுக்காக தான். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். செட்டா பை பை, லவ் யூ. உங்கள் ஊரில் மழை பெய்கிற காலத்தில் நீங்கள் துணியை எப்படி துவைச்சி எங்கே காய வைப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய்.